ஒரு எடிட்டராக வந்து நமக்கு இது தோணுது அப்படின்னா ஓப்பனாக நம்ம சொல்லிடணும். கன்வே ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் யாருமே கன்வே ஆகாது. அதில் இம்ப்ரவைஸ் பண்ணி தான் இந்த ஷார்ட் எடுத்தோம். நாடகத்தை டைலாக்காக பார்க்காதீங்க, டைலாக் வந்து காதலியே வாங்காதீங்க. ஷார்ட்டாக நாடகத்தை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, அந்த ஷார்ட்டை வந்து தெளிவாக அங்கேயே டேரக்டருக்கு தெரியல அப்படின்னாலும் கேமராமேன் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த ஷார்ட்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க, தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. எடிட்டிங்கில் வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் அந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம எடுக்கும்போது அப்படின்னா இது ரொம்ப தப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டேரக்டர் அவன் ஃப்ரெண்டு கேமரா வச்சுருப்பான், அதனால் அவன் ஃப்ரெண்டை வச்சு எடுப்பாங்க. கல்யாண வெட்டிங்கில் போகிறவனா இருப்பான், அவன் கேமரா வச்சுருப்பான். ஸோ அவன் வந்து ஷார்ட் ஃபிலிமில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அவன் வந்து ஷார்ட் ஃபிலிமில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அவன் ஷூட் பண்ண வரான் அப்படின்னா அவனுக்கும் தெரியாது. டேரக்டர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதே இப்படி வச்சுக்கலாம்டா, இன்னும் 2 ஷார்ட் எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிள் மாற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ 2 பேருமே வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதில் இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிறைய படங்கள் பார்க்கணும். டிவியில் நாடகம் வந்து சாப்பிட்ற டைம்னாச்சு நாடகம் பார்க்கும்போது எப்படியா இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் நாடகம் நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் வீட்டில். அப்போ அந்த ஷார்ட்லாம் பாருங்கள். நாடகத்தை டைலாக்காக பார்க்காதீங்க, டைலாக் வந்து மியூட் பண்ணிடுங்க, காதலியே வாங்காதீங்க. ஷார்ட்டாக நாடகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே வந்து 15 பேர் இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே, யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. மேக்கப்போட 15 பேர் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. 2 பேர் தான் பேசிப்பாங்க, 15 பேர் சுற்றியே இருப்பாங்க. அந்த சுற்றியும் வந்து எடிட்டர் வந்து அவங்க எல்லாத்தோடைய ரியாக்ஷன் ஷாட்டும் ஒரு 3 செகண்ட் வைக்கணும். என்னது அப்படியா அப்படின்னா எல்லாத்தையும் 15 பேர்த்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணி ஆகணும், எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி ஆகணும். இவன் வந்து எதாவது ஒன்று சொல்லுவான், அவனோட ஆப்போசிட்டில் சொல்கிறவங்க போதும் இவனோட தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, அவனோட ஷார்ட்டும் இன்சர்ட் பண்ணணும், 15 பேர்த்தோடைய ரியாக்ஷன் ஷார்ட்டும் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலேயும் எடிட்டிங் இருக்குது, எல்லா இதுலேயும் எடிட்டிங் கற்றுக்கலாம். படம் பார்க்கும்போது நீங்கள் அதை கவனிச்சு நிறையா இதில் பாருங்கள். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, அந்த ஷார்ட்டை வந்து தெளிவாக அங்கேயே நீங்கள் நல்லா பார்க்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்க்கணும், 2 தடவைக்கு 3 தடவை பார்க்கணும். அதை பார்த்துட்டு அடுத்த டேக்குக்கு போங்க. இல்லை அப்படின்னா இங்கே எடிட்டிங்கில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னா எடிட்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளர்ராக இருக்கும். நீங்கள் அங்கே பார்த்தா தான் அது வந்து சரி வரும். அந்த ப்ளர்ராக இருக்கிறது உங்களுக்கு அங்கே தெரியல, மறந்து அந்த ஷார்ட் ஓகேன்னு நினச்சி பண்ணீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். அங்கேயே தெளிவாக பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் டைம்னா உருப்படியான ஆளை கூட்டிகிட்டு போவோம். அங்கே வந்துட்டு கமெண்ட் பண்ணுறவனும் சிரித்து பேசிகிட்டு இருக்கணும், அவனெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அங்கே நீங்கள் உங்களுக்கு சின்சியராக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட வச்சுட்டு அவனை வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அங்கே வந்துட்டு காமெடி பண்ணிவிட்டு அங்கே வரவங்களை வந்து நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் காட்டிப்பான். நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் கூட இருக்கிறவன் அப்படி தான் காட்டிப்பான். ஸோ அந்த மாதிரி ஆளெலாம் கூட கூட்டிகிட்டு போகாதீங்க, உங்கள் வேலையை கெடுத்துருவான். நீங்கள் சின்சியராக ஒருத்தர் இருந்தாலும் அவனை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டு சும்மா கூட டிரைவிங்க்கு கூட வந்தான் அப்படின்னாலும் அந்த மாதிரி ஆள் பக்கத்தில் வச்சு மானிட்டரை கண்டிப்பாக பார்க்கணும். எத்தனை டேக்காக இருந்தாலும் 15 ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 15 ஷாட்டையும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அந்த ஷார்ட்டை பார்க்காம அடுத்த ஷாட்டுக்கே போகக்கூடாது. டைம் இல்லை, டைம் ரொம்ப சீக்கிரம் ஆகிட்டுருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஷார்ட்டை நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் மானிட்டர் தான் பார்க்கணும். அந்த மானிட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதுதான் வந்து ஃப்ரேமில் வரப்போகுது, அதுதான் வந்து உங்கள் படமாகவும் வரப்போகுது. நீங்கள் மானிட்டர் விட்டு வெளியேந்து பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும், நம்ம அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அதனால எப்பயுமே வந்து மானிட்டரை பார்க்கணும். ஸோ அதுதான் ஒரு மெயினான விஷயம். ஸோ இது வந்து இதெல்லாம் நீ ஏன்டா சொல்கிற, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது. எனக்கு எடிட்டிங்கில் எனக்கு கூட இப்போ ஒரு படம் ஷார்ட் ஃபிலிமாக கொண்டு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா சில தப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க ஷார்ட்டில் அங்கே பார்க்காம இருப்பாங்க. சில வந்து நல்லா இருக்கும், நல்லா நடிச்சுட்டு இருப்பாங்க, கேமரா வந்து ஒரு ஷேக் ஆகிடும். நல்லா நடிப்பாங்க, கேமரா பார்த்தா அவங்க ஃபாலோ பண்ணி எடுக்காமல் இருப்பாங்க, அதாவது ஃப்ரேம் விட்டு அவுட் ஆகிடுவாங்க. அதெல்லாம் அங்கே பார்க்க மாட்டாங்க அப்படின்னா கேமராமேனுக்கு தெரியும், இருந்தாலும் டேரக்டர்கிட்ட சொல்ல மாட்டாப்புல. அந்த மாதிரியும் சில பேர் இருப்பாங்க. என்ன இருந்தாலும் வந்து அந்த டேரக்டர் அந்த பர்டிகுலர் ஷார்ட்டை வந்து பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் தான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அது வந்து இப்போ உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியாது. 1 by 1 நான் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். நான் வந்து இப்போ 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடிட் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொருத்தருடைய மேக்கிங்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதை நம்ம எப்படி நம்ம பண்ணி கொடுக்குறோம், அவங்களுக்கு எப்படி பிடிக்கிது,
அப்படிங்கிறது நான் பார்ப்பேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் இப்போ அவங்க இல்லாமல் நான் எடிட் பண்ணுறேன். அவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க பார்க்குறாங்க. நான் ஃபுல்லாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட காட்டுவேன். அப்போ காட்டும்போது ஃபஸ்ட்டு ஆடியன்ஸாக நான் அவங்கள தான் எடுத்துப்பேன். அதாவது அவங்க படமாக இருந்தாலும் நான் எடிட் பண்ணதை அவங்க பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் மெயினாக வாட்ச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த படத்தோடைய ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே பண்ணி முடித்த பிறகு வந்து ஒரு ஃபுல்ஃபில் இல்லாத மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. நீங்கள் பார்க்கக்கூடிய தம்பி எரிஞ்சு போன இடத்துல நின்றுட்டு தம்பியை பற்றி யோசிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் வந்து எடிட்டிங்கில் வந்து நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தது தான் அந்த சீக்வன்ஸு. ஒரு எடிட்டராக வந்து நமக்கு இது தோணுது அப்படின்னா ஓப்பனாக நம்ம சொல்லிடணும். ஸோ நமக்கு அது கன்வே ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் யாருக்குமே கன்வே ஆகாது. இது வந்து ஆடியன்ஸாக பார்க்குறாங்கன்னா அந்த ஆடியன்ஸுக்கு வந்து இந்த சீன் புரியாது, சடனாக முடிஞ்ச மாதிரியான தோணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி அதில் என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லிடணும். அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படி நினச்சோம் அப்படின்னா அந்த இது வந்து சரி வராது. நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுவேன், இந்த இடம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில ஐடியாஸ்லாம் 2 பேரும் பேசுவோம். அதில் இம்ப்ரவைஸ் பண்ணி தான் இந்த ஷாட் எடுத்தோம். அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இந்த அடி வெட்டி குத்து நம்மளுக்கு எதுவுமே வேணாம். இப்படி தான் அந்த சீக்வன்ஸு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணது. டைரக்டர் வந்து பார்த்ததுக்கப்புறம் இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. யூடியூப்பில் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தவங்க சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருக்குது, அந்த பிரதர் நல்லா நடிச்சிருந்தாப்புல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈரோட்டில் நவரசம் காலேஜில் பெஸ்ட் டைரக்டர்னு சொல்லி இந்த படத்துக்கு அவார்டு கிடச்சிருக்கு. என்னுடைய ஃபஸ்ட் ஆடியன்ஸு அப்போ வர டைரக்டர் அப்படி தான் நான் வச்சுப்பேன். அவங்க பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது நான் நினைப்பேன். ஏன்னா நான் ரஃபாக பண்ணும்போதே வந்து ஃபுல்லாகவே எல்லாமே அசம்பிள் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு இதில் தான் கொடுப்பேன். நான் பார்த்தோன்னே அவங்க எல்லாமே ஓகே பண்ணி இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் வராது. அப்படி கனவு காணலாமே தவிர அந்த மாதிரி இருக்காது. அதில் வந்து சில ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் இந்த ஷார்ட்லாம் வந்து அவங்க யோசிச்சிருப்பாங்க அந்த ஸ்பாட்டில். ஸோ அந்த ஷார்ட் வந்து இதில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஷார்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில சீன் வந்து வாய்ஸ் ஓவரில் சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஓரலாக சொல்லும்போது நம்மக்கிட்ட சொல்லாமல் இருப்பாங்க. அப்போ இங்கே எடிட் பண்ணும்போது தான் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த சீன் வந்து வாய்ஸ் ஓவரில் தான் வரும், ஸோ இவ்வளோ லென்த்து தேவையில்லை, நம்ம இந்த கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், வாய்ஸ் ஓவரில் இது போகிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மாண்டேஜ் மாதிரி தான் போகும் அப்படிம்பாங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால் வந்து டைலாக்லாம் நம்ம தூக்கிட்டு மாண்டேஜுக்கு தேவையான மாதிரி அவங்க ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க, அதை டம்மியாக வச்சு நம்ம ஒர்க் பண்ணிப்போம். டப்பிங்க்கு முன்னால் சில ஷார்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து சில ஷார்ட் வந்து காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். அது வந்து அந்த இடத்துல தான் ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் வந்து நான் தெரியாமல் அதை அந்த இடத்துல காட்டியிருப்பேன். ஏன்னா அவங்க பர்டிகுலராக அவங்க சில விஷயம்லாம் யோசிச்சு வச்சுருப்பாங்க ஸ்க்ரீன் பிளேவாக, அது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து செகண்ட் அசம்பிளில் அதெல்லாம் தூக்கிடும். ஸோ அப்படி பண்ணி ஃபைனலாக அவங்க வந்து பார்க்குற அந்த டைமில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து ஃபைனல் ட்ரிம் பண்ணி டப்பிங்க்கு ரெடி பண்ணிடுவேன். ஸோ இது இந்த மாதிரி தான் என்னுடைய எடிட்டோடைய எக்ஸ்பீரியன்ஸு.